Good morning students. Today we discuss about the binary tree traversals. Before going to that binary tree, today our topic is binary tree. Within that binary tree, first we discuss the some other topics. First is the binary. Second one is that what is the meaning of tree, and then binary tree. Fourth one is levels of binary tree. Levels of binary tree. Fifth one is height of binary tree. Height of binary tree. And then sixth one is binary tree traversal. These are the topics we discussed today. The first one is what is the meaning of the binary, and then definition of the tree, and then binary tree, and then levels of binary tree, and then height of binary tree, and then binary tree traversal. First, before going to that binary tree, first we go through with the real time examples of normal tree and then binary tree. First we discuss the tree. First tree na enna paakalam. Normal tree na enna, it has some roots. It has some branches. This is the called a tree, normal tree. We have the root and we have the stem. Within that stem we have the some stems there. This is called the root. This is called a stem nu solluvom. Idhula leaves, and then this is called as a branches. அப்போ ஒரு ட்ரீல ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அ ட்ரீ. நார்மலாக ட்ரீக்கு ரூட்ஸ் n நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பாஸ் ஆகும். ஒரு ரூட்டில் n நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பாஸ் ஆகும். இது ஒரு ஸ்டெம்மில் n நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள், n நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ்க்கு n நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். That's called a normal tree. But here our binary tree as எப்படி இதுக்கு இருந்ததோ, எப்படி இது டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரீ பாட்டம் டு டாப் இருக்கு இல்லையா, நம்மளோட பைனரி ட்ரீ பார்த்தா டாப் டு பாட்டம் இருக்கும். டாப் டு பாட்டம். எப்படி இங்கே பாட்டமில் ரூட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் தான் branch or leaves இருக்கு இல்லையா. பட் பைனரி ட்ரீல it's a different opposite reaction. First it will calculate the first node. In the first node is called as a root node. Root node or parent node. This first starting is a root node. Within that root node it's called as a parent node or some other. Next, this root node having two children. ஒரு ரூட்க்கு ரெண்டு சில்ட்ரன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இஸ் a left child and then right child. ஓகேவா, நல்லா பாருங்க, ரூட்ல இருந்து ஸ்டெம்ஸ் போகுது. பட் இங்கே ட்ரீக்கு பாருங்க, ரூட்ல இருந்து children. There are two children. அப்போ ஒரு ரூட்டுக்கு ரெண்டு children கம்பல்சரி இருக்கணும். தட்ஸ் கால்ட் as a binary tree. சப்போஸ் binary treeக்கு இன்னொரு ஃபார்மேட் பார்க்கலாம். Now here we can see the binary tree. This circle is called as a root node. It's having one child
and then another child. This is the right child. This is the left child. எப்பவுமே ஒரு ரூட் நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கும்பா. ஒன்று ரைட் சில்ட்ரன், ஒன்று லெஃப்ட் சில்ட்ரன். சில டைம் சில்ட்ரன்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், மேபி. தட்ஸ் எம்டி நோடுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. அப்போ பார்க்குறங்க, இப்போ இந்த சில்ட்ரனுக்கு இதுக்கு ஒரு ட்ரீ இருக்கும், இதுக்கு ஒரு சப் சில்ட்ரன், இந்த ட்ரீக்கு ஒரு சப் சில்ட்ரன். அப்போது திஸ் இஸ் கால்ட் சைல்டு, திஸ் இஸ் ஆல்சோ சைல்டு, சைல்டு நோடு, child node. This is called a root node. This is called as the, இப்போ இது ஆக்டிங் ஆகுது இல்லையா, இப்போ இது பேரண்ட் ஆகுது பாருங்கள், 2 சைல்டு இருக்குது பாருங்கள் இதுக்கு. இப்போ இதுக்கு 2 சைல்டு இருக்குது, அப்போ இது என்ன ஆகுது, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேரண்ட் நோட், பேரண்ட் நோடுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ஸ் அ பேரண்ட் நோடு. இப்போது லீஃப் நோட் பாருங்கள், இதெல்லாம் லீஃப் நோடு, லீஃப் நோட்ஸ். there has no childrens. இப்போ பாருங்கள், இதுக்கு எந்த சில்ட்ரனும் கிடையாது, இதுக்கு எந்த சில்ட்ரனும் கிடையாது, இதுக்கு எந்த சில்ட்ரனும் கிடையாது, இதுக்கு எந்த சில்ட்ரனும் கிடையாது. இப்போ பாருங்கள், ஏ பி சி டி இ எஃப் ஜி. A is a root node, B, C, D, sorry, B, C are root nodes. அப்போ இது root node, ரூட்டெல்லாம் எது இதெல்லாம் பாருங்கள், ரூட்ஸ் பாருங்கள், இது இதெல்லாம் ரூட்ஸ். அப்போது A is a root node. Parent node, ரூட்டும் சேம் தான், பேரண்ட்டும் சேம் தான். அப்போ என்ன ஆகுது, B and then C. Leaf nodes, leaf nodes equal to D E F G. புரியுதாப்பா? இதெல்லாம் லீஃப் நோட்ஸ், டிஇஎஃப்ஜி எல்லாம் லீஃப் நோட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். பிசிஏ எல்லாம் பேரண்ட் நோடு. ஏன்னா ஏக்கு 2 சைல்டு இருக்குது, பி அண்ட் தென் சி. அப்போ இது ரூட் நோட் ஆகிடுதா? இப்போ பிலேருந்து சிலேருந்து பாருங்கள், சிக்கு 2 சில்ட்ரன் இருக்குது, சி ஹேவிங் 2 சைல்டு, ஒன் இஸ் அ லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. லெஃப்ட் சைடு பாருங்கள் எஃப், ரைட் சைல்டு இஸ் அ ஜி. அப்போது இது ரெண்டுமே சைல்டு, அப்போ இதுவும் பேரண்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? நம்ம ஹைரார்கி எடுத்துங்க, ஃபாதர் மதர் ஹைரார்கி, ஃபாதர் மதர். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், ஃபோர் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் போடுவோம் இதுக்கு முன்னாடி எல்லாம், ஞாபகம் இருக்கா பாருங்கள், ஃபேமிலி ட்ரீ. ஃபேமிலியில் ஒரு பர்சன் ஏ இருப்பாங்க, பர்சன் பி இருப்பாங்க, இவருக்கு 2 பசங்க இருப்பாங்க, இவங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க, இது ஃபாதர், ஒன் ஃபாதர், இவங்களுக்கு 2 சைல்டு இருக்கும், இந்த சைல்டுக்கு இந்த 2 சன் இருப்பாங்க, இந்த சைல்டுக்கு இந்த சன் இருப்பாங்க. இது மாதிரி ஹைராரிக்கலாக ட்ரீ ஸ்ட்ரக்சரை காட்டுறதுக்கு தான் வி கேன் யூஸ் த ட்ரீ ஃபார்மேட். ஒரு டேட்டா பேஸஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெத்தட் இஸ் கால்ட், யூ கேன் யூஸ் த பைனரி ட்ரீ ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணால் யூ கேன் ஈஸிலி ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த tree, in the data from the data files. Suppose we discuss the tree in the format of, now already seed with the binary tree and then tree nine and pathom, binary tree nine pathom. Ipo now we discuss the binary tree levels, different types of trees. Types of trees. Figure number 1. This is a tree. Yes, is correct. It's a tree. This is a tree pa. ஏனா ஒரு root 2 children இருக்கு. Correct. This one. Is the tree? Yes, correct. This side, this root having the 2 children, this root having the 2 children. Appo this also correct. Third one.
இது கரெக்டா? செக் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ட்ரீக்கு சார் ட்ரீக்கு 2 சில்ட்ரன் சொன்னீங்களே, இங்கே 2 சில்ட்ரன் இருக்குது, இங்கே 2 சில்ட்ரன் இருக்குது, பட் இங்கெல்லாம் சில்ட்ரன் ஒன்று தானே இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு we having at least 1 சில்ட்ரனாக இருக்கணும், இல்லை சில்ட்ரன் இல்லாமையும் இருக்கலாம். பட் this is also correct method. Now discuss the fourth one. Fourth example. Now இது சொல்லுங்க பார்க்கலாம். This is a tree. இது tree அப்பா. இந்த ட்ரீயை டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த ட்ரீயை டிஃப்ரென்ஸ் பண்ணி பாருங்கள். This is a tree. This is not a tree because our tree contains formula. Tree contains nodes minus 1 edges. நோட்ஸ் மைனஸ் 1 எட்ஜஸ் இருக்கணும். இங்கே எத்தனை நோட் இருக்குது? 1 2 3 நோட் இருக்கணும். அப்போ 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 எட்ஜஸ் தான் இருக்கணும் நமக்கு. ஒரு எட்ஜு 2 எட்ஜ். இங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே எத்தனை நோட் இருக்குது? நோட்ஸ் ஈக்குவல் டு 3. எட்ஜ் அப்போ எங்கே எத்தனை இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. அப்போ எப்படின்னா எட்ஜ் ஈக்குவல் டு நோட் மைனஸ் 1. அப்போ தான் அது கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம புரியுதா? இப்போ இங்கே வருங்க, எத்தனை எட்ஜ் இருக்குது பாருங்கள், நோடு எத்தனை இருக்குது? 3. 3 மைனஸ் 1 2 எட்ஜஸ் இருக்கா? இதுதான் எட்ஜுன்னு சொல்கிறோம்ப்பா. எட்ஜஸ் இது நோடு. புரியுதாப்பா? நோடு மைனஸ் 1 ஈக்குவல் டு எட்ஜஸ் வரும் நமக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை எட்ஜ் இருக்குது? 3 எட்ஜஸ் இருக்குது. 1 2 1 எட்ஜ், செகண்ட் எட்ஜ், தேர்ட் எட்ஜ். அப்போது இது ராங் மெத்தட் இது. ஓகேவா? திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இங்கே கூட பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ நோட்ஸ் ஈக்குவல் டு 5. எட்ஜ் எத்தனை இருக்குது பாருங்கள். அப்போ எட்ஜ் கலெக்ட் பண்ணணும். இந்த கிராஃப் கரெக்டாக இருக்குன்னு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் தெரிஞ்சிடும் இது கிராஃபா இல்லை ட்ரீயான்னு செக் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோன்னா எட்ஜ் ஈக்குவல் டு நோட் மைனஸ் 1. நோட் மைனஸ் 1 தானே ஃபார்முலா. அப்போ எவ்வளோ வருது? 4 வருதா பாருங்கள். 4 எட்ஜஸ் இருக்கா பாருங்கள். ஏலேருந்து பி 1, ஏலேருந்து சி 2, பியிலேருந்து டி 3, பியிலேருந்து இ 4. அப்போ 4 எட்ஜஸ் இருக்கா? அப்போனா இது ட்ரீன்னு அர்த்தம். ஓகேவா? லிசன் வச்சுப்பா, புரிஞ்சுதாப்பா? நவ் we discuss about the levels of the tree. Levels of the binary tree. Fourth one. Sorry, already we completed 3. Now we fourth. Levels of binary tree. லெவல்னா ஏகப்பட்ட நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸில் லெவல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, எத்தனை லெவல்ஸ் இருக்குது அந்த ட்ரீயில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏ பி சி டி இ எஃப் ஜி H. இங்கே பார்க்கண்ணா. அப்போ ஏன்றது ரூட் நோடு இல்லையா? ரூட் நோடு. அப்போது இது ஒரு சப்ட்ரீ, இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன். அப்போ சப்ட்ரீ 1 இது சப்ட்ரீ 2. இந்த ரூட் நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கா, பி அண்ட் சி. பிக்கு பாருங்கள் டி அண்ட் இ இருக்குது, சிக்கு பாருங்கள் எஃப் அண்ட் ஜி இருக்குது, டிக்கு பாருங்கள் ஒரே ஒரு சில்ட்ரன் தான் இருக்குது. புரியுதாப்பா? டிக்கு பாருங்கள் ஒரு லெஃப்ட் சில்ட்ரன் தான் இருக்குது, எஃப்க்கு தேர் இஸ் நோ சில்ட்ரன் அட் ஆல், ஜிக்கு பாருங்கள் ஒரே ஒரு சில்ட்ரன். அப்போ இதுக்கு எப்படி லெவல் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம லெவல் ஆஃப் த பைனரி ட்ரீ
இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, எத்தனை ஃபீட்டில் இருக்கும், 6 ஃபீட்டில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஹியூமன் பீயிங்க்கு? சப்போஸ் ஹியூமன் பீயிங் விட்டுருங்க, சப்போஸ் ஒரு டோர் இருக்குது, 6 ஃபீட்டில் டோர் ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, எப்படி ஃபிட் பண்ணுறீங்க? யூ கேன் சேவ் த சென்டிமீட்டர்ஸ் இல்லையா? அதேமாதிரி நம்மளோட சைல்ட்ஸை கால்குலேட் பண்ணணும். எத்தனை நம்பர் ஆஃப் சைல்ட்ஸ் லெவல்ஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணால் தான் தெரியும். we show the height of the binary tree. Now here root node, this is level 1, level 0. Root node always starting the level 0. Level 1. இந்த ரெண்டு B இருக்கு இல்லையா, இந்த BC, இந்த பாருங்க, இந்த D level 3. level 4. அப்போது இது எத்தனை கொஷனில் கேட்பாங்க, சப்போஸ் டயக்ராம் கொடுத்துட்டு த லெவல் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டால் என்ன ஆகணும்? அப்போது ரூட் நோட்லேருந்து யூ ஷுட் கால்குலேட் த வேல்யூ. அப்போ அதோட சைஸ் என்ன ஆகுது? லெவல் 0. இந்த B சேர்த்தா லெவல் 1, இந்த D E F G சேர்த்தா லெவல் 3, அண்ட் தென் H I J சேர்த்தா லெவல் 4. புரிஞ்சுதாப்பா? இந்த லெவல் 0 எப்படி வந்ததுன்னா ரூட் நோட ஸ்டார்டிங் ஃப்ரம் வச்சுட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் நோட் as a level 0, Bயும் Cயும் சேர்த்தா level 1, D E F G H as a level 3, and then H I J is a level 4. This is called a level order of binary tree. லெவல் எப்படி தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இது ஒரு மெத்தடில் பார்க்கலாம், செகண்ட் மெத்தடில் பார்க்கலாம் லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் we solved in the second method. Example number 2. அப்போ இதுக்கு எத்தனை லெவல் இருக்குது? யூ கேன் ஐடென்டிஃபை தட். அப்போ இதுக்கு எத்தனை லெவல் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது லெவல் 1, லெவல் 0, பியும் சியும் சேர்த்தா லெவல் 1. பிக்கு எந்த ஒரு சில்ட்ரனுமே கிடையாதுப்பா, சிக்கு இருக்குது. சியோட டி இருக்குது இல்லையா லெஃப்ட் சைல்டு. அப்போது இது என்ன ஆகுது? லெவல் 2. டிக்கு பாருங்கள் ஒரு சைல்டு இருக்குது, அப்போது லெவல் 3. ஈக்கு ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்குது பாருங்கள், அப்போ என்ன ஆகுது? லெவல் 4. எஃப்க்கு பாருங்கள், F2G லெவல் 5. ஜிலேருந்து ஹெச்சுக்கு பாருங்கள் ஒரு இருக்குது லெவல் 6. அப்போ இது லெவல் 6 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதோட லெவல் ஆஃப் த பைனரி ட்ரீன்னு சப்போஸ் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு கேட்டால் யூ கேன் சே த ஆன்சர் as 0. ஃபஸ்ட்டு ஏ ஐ மென்ஷன் as a 0. B has 2 children B and C. Cலேருந்து D போகுது, ரூட் இல்லையா, சைல்டு இல்லையா இது. அப்போது லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 and then level 6. Again we can see on diagram with that example of that height of the binary tree. Now we see the complete binary tree. Fifth one is a complete binary tree. Complete binary tree. Complete binary tree na ella leaves or root node having the 2 children, that children having the some other children, that's called as a complete binary tree. Tight binary tree nu solra namba. Suppose A having 2 children, that's called as a root node. B and then C. இது right child, இது left child. இப்போ இங்கே பாருங்க, இது this having the 2 children. C, D, E, F, G. This having 2 children. D, F, G.
H I J K L M N O. This is called as a complete binary tree. This diagram is called as a complete binary tree ன்னு சொல்கிறோம். Complete binary tree எப்படின்னா இந்த A as a root node, இந்த ரூட்டுக்கு 2 children இருக்குது பாருங்க, B and C. இந்த Bக்கு பாருங்க 2 children இருக்குது, D and E. Cக்கு பாருங்க F and G இருக்குது children. Dக்கு H and I இருக்குது children. Eக்கு பாருங்க 2 children இருக்குது. Fக்கு they have 2 children and then G have 2 children. This is called as a complete binary tree ன்னு சொல்கிறோம். Complete binary tree. எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு டேட்டா. அப்போ இதுக்கு ஹைட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ. இது வந்து 1 மார்க் கொஸ்டின் தான்ப்பா. இது ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ பிகாஸ் அது டான்செட் எழுதுகிறப்போ இது ஹேவிங் ஆஸ் த லெவல் ஆஃப் த பைனரி ட்ரீ ஆர் ஹைட் ஆஃப் த பைனரி. ஒரு ட்ரீயை கொடுத்துட்டு அதுக்கு லெவல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னும் அகைன் ஒரு கம்ப்ளீட் ட்ரீயை கொடுத்துட்டு இதுக்கு ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. ஹேவிங் த 2 மார்க்ஸ், ஐ திங்க் 1 மார்க். பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. Now, இப்போ எப்படி நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட்? Now, here you can see the value as 2 power 0. Sorry, here we are having the only one node. Only one node. Here having 2 nodes. Here having 4 nodes. 4 node இருக்குல்லப்பா, ஒரு நோட் இருக்குன்னு 1 போட்டிருக்கேன். 1. Here having 2 nodes. Here having 4 nodes. Here பாருங்க 1 2 3 4 5 6 7 8 nodes. 8 nodes. Mostly பைனரினால என்ன 2 இல்லையா, 0 or 1s தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் எடுப்போம். பைனரி வேல்யூஸ் 2 or it may be the 1. அப்போது இங்கே பாருங்க 2 power 0, sorry 2 power 1, it's a 1 equal to 2 power 1 equal to 2 power 2 equal to 2 power 3 equal to 2 power 0 equal to having the binary tree. One node இருக்குதுனால I will mention as a 1 equal to 2 power 0 and then only 2 nodes are present, 2 power 1. அப்போது என்ன பவர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் 4 nodes இருக்கு இல்லையா, அப்படின்னா 2 children தானே, அப்போ 2 2 power 2 தான் இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ 2 power 2 4. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இருந்தால் அப்போ என்ன ஆகுது, 2 children தானே, ஒரு ரூட்டுக்கு 2 children தானே. அப்போ என்ன ஆகுது, 2 power 3 என்ன ஆகுது, 2 into 2 2 into 3 என்ன ஆகுது, 2 into 2 into 2 2 into 2 4 4 into 2 8 டோட்டலாக. அப்போ இதுக்கு எப்படி எழுதலாம் ஃபார்முலா? 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3. அப்போ எப்படி எழுதலாம் ஃபார்முலா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். anyone can say for the answer for that? 2 பேஸ் காமனாக தான் இருக்குது. the base is common. 2 பேஸ் காமன் தான்ப்பா. 2 என்ன பைனரி ட்ரீயில் ஒரு லெஃப்ட் சைல்டு ஒன்று ரைட் சைல்டு இருக்கும், 2 தான். அப்போது பேஸ் காமன், 2 காமன், 2 is common, height of the binary tree plus 1, 2 power h plus 1, height of the binary tree. That's called the height of the binary tree because total எத்தனை நோட் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 nodes plus 1, 2 power h plus 1. That's all. This is called complete binary tree, and then height of the binary tree also you can calculate with the help of that same format. Now we discuss the level representation. Now the final one is binary tree representation. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கப்பா. that binary tree root node வந்துட்டு greater than left child இருக்கணும்.
இது லெஸ் தென்னாக இருக்கணும். லெஸ்ஸர் தென் ரூட் நோடு, greater than சப்போஸ் 10 இருக்குன்னு வைங்க, ரூட் நோட் 10 வைங்க. அப்போது லெஃப்ட் சப் ட்ரீல என்ன இருக்கும்? லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு. அப்போது இந்த ஃபார்மேட்டில் தான் பார்க்கணும். ரூட் நோடை விட லெஸ் தென் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கணும், ரூட் நோடை விட கிரேட்டர் தென் எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும். புரிஞ்சுதாப்பா? அப்போ தான் டேட்டா ட்ராவல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். டேட்டா ஒன் நோட்லேருந்து இன்னொரு நோட் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை டேட்டா பேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தட்ஸ் வை யூ யூஸ் த பைனரி ட்ரீ ஃபார்மேட். நவ் here I write down example for that. 10, 5, 15, 12 and then 8, 4. இப்போ நம்மக்கிட்ட இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க 1 2 3 4 5 6, டோட்டலி 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நம்பர்ஸை நம்ம ட்ரீ ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும். நம்ம எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ ரூட் நோட். எந்த எலமெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அ ரூட் நோடாக எடுத்துக்கணும் நம்ம. அப்போ ரூட் நோட் 10ன்னு எடுத்துட்டேன்னா அடுத்த நோடு என்ன இருக்குது? 5 இருக்குது இல்லையா? 5 நான் எந்த பக்கம் ரிப்ளேஸ் பண்ணணும்? செக் பண்ணுங்கள். செக் 5 greater than 10, condition is true, put left side. அப்போ ட்ரீக்கு லெஃப்ட் சைடில் போடணும், லெஃப்ட் சைல்ட்ரன். அப்போ 5 கரெக்டா? நெக்ஸ்ட் 15, செக் 15 greater than 10, condition is true, sorry less than true, false. Sorry pa, 5 is less than 10, false, then put it into the left side put it na. Now 15 greater than 10, condition is true, put right side. அப்போ 15 ஃபினிஷ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் 12 இன்சர்ட் பண்ணணும் நான். அப்போ என்ன ஆகுது? செக் 12 greater than 10, true, put it into right side. திரும்ப நான் என்ன பண்ணோம்? நான் இங்கே கொண்டு வரப்போ என்ன ஆகணும்? ஆல்ரெடி இங்கே ஒரு ரூட் நோட்டு 15 இருக்கு இல்லையா? இந்த 15 இருக்கு பாருங்க, இந்த 15 நான் செக் பண்ணணும். செக் 15, செக் 12 greater than 15, கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ், put left side. ஃபிஃப்டீனுக்கு லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன் நான். புரிஞ்சுதப்பா கான்செப்ட்? நவ் 8, செக் 8 greater than 10, condition is false, put left side. செக் பண்ணுங்க. அப்போ இங்கே 8 இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே இப்போ போடலான்னா 5 இருக்குது. 5 செக் பண்ணாங்க. செக் 8 greater than 5, true, put right side. Right side 8. Next 4, check 4 greater than 10, condition is false, put left side. லெஃப்ட் சைடில் போடலாம், பட் ஆனால் 5 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 5 இந்த ரூட் நோட்டோட செக் பண்ணணும். அகைன் செக் 4 greater than 5, condition is false, put left side. Put left side. பாருங்கப்பா. இப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்பர் நம்ம ட்ரீ ஃபார்மேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்கள். 10 is the root node, 5 is the left subtree, 15 is the right subtree, 4 is the left subtree, 8 is the right subtree, 12 is the left subtree. புரிந்தாப்பா? Today we discuss about the
tree, next binary, and then binary tree, and then height, and then levels, and then order. Today we discuss about these topics. Thank you students. Thank you for watching this video. Thank